நடிகர் விஜய் இன்னைக்கு மதுரையில நடத்தியிருந்த மிகப்பெரிய மாநாடு. அந்த மாநாட்டுல நடந்த யாருமே நம்ப முடியாத, தாங்கிக்க முடியாத மிகப்பெரிய கொடுமைகள். இதன் காரணமா தன்னுடைய கெத்த பவரை நிரூபிக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் தெரிஞ்ச அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் இப்படி எல்லாரையுமே இந்த மாநாட்டுல இன்னைக்கு மதுரைக்கு வர வச்சு எல்லாரையுமே பயங்கரமா கஷ்டப்படுத்தியிருக்காரு. இதன் காரணமா ஒரு சில உயிர்கள் இதனால இன்னைக்கு இந்த மாநாட்டுல பறி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாநாடுக்கு குடும்பமாக கூட பாத்தீங்கன்னா ஒரு சில ரசிகர்கள், தொண்டர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மாநாடை விட்டு வெளியே போறப்ப வயிறு எரிஞ்சு இந்த மாநாட்டுக்கு போய் நாங்க வந்தமே அப்படின்னு எல்லாருமே மன கஷ்டத்தோட, குமுறலோட தான் விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், அதே போல தொண்டர்களாக இருக்கட்டும், இந்த மாநாடுக்கு வந்த அவங்க எல்லாருமே சொல்லிட்டு போன பதிலாக இருக்கு. அப்படி இந்த மதுரை மாநாட்டுல விஜய் அவர்கள் தெரிஞ்ச ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னென்ன கஷ்டத்தை அவரு கொடுத்தாரு, முக்கியமா இந்த மாநாட்டுல ரசிகர்களுக்கு விஜய் அவர் என்னென்ன கஷ்டம் எல்லாத்தையுமே கொடுத்தாரு, அதே போல இந்த மாநாட்டுல என்னதான் அவர் புதுசா பேசினாரு அப்படிங்கிற மொத்த விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அதாவது இந்த மாநாடு இன்னைக்கு மதுரையில துவங்க போது, நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருக்குமே தெரிவிச்சிருந்தாரு. இப்படி இருக்க இன்னைக்கு கரெக்டா இந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் சாயந்தரம் சுமார் 4:45 மணி அளவுக்கு தான் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டுல அவர் பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆனாலுமே இந்த மாநாட்டுக்காக அவங்க போடப்பட்டிருந்த மிக பிரம்மாண்டமான செட், அந்த இடத்துல ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாரையுமே காலையில 10 மணில இருந்தே எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு எல்லாருக்குமே அழைப்ப விஜய் அவர்கள் அவருடைய தரப்பு அவங்க கொடுத்திருக்காங்க. இதை நம்பின விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே காலையில 10 மணிக்கே வர சொல்றாங்களே, ஒருவேளை மத்தியான நேரத்துல இந்த மாநாடு நடக்க போது போல இருக்கு, ஒருவேளை நம்ம எல்லாருக்குமே மத்தியானம் நடக்குது அப்படிங்கிறதால பந்தல் மாதிரியான மாநாடு, இந்த மாநாட்டை உருவாக்கி இருப்பாங்களோ அப்படின்னு கூட ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் குடும்பத்தை, கை குழந்தைகளை கூட பாத்தீங்கன்னா இந்த மாநாடுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா மாநாட்டுல வந்து பார்த்தோம்னா திறந்த வெளியாக இருக்கு. கீழே தரையில மட்டும் பாத்தீங்கன்னா அந்த பச்சை கம்பளத்தை ஒரு சில இடத்துல விரிச்சிருக்காங்க, ஒரு சில இடத்துல அது கூட இல்லாம வெறும் கட்டைகளை மட்டும் கட்டி விட்டுட்டு பெருசா மிகப்பெரிய அளவுல ஏற்பாடுகள் எதுவுமே செய்யாம தான் இந்த மாநாடை நடிகர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடத்திருக்காரு. காலையில 10 மணில இருந்தே ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தியானம் துவங்க போகுது அப்படின்னு பார்த்தா துவங்கல. எல்லாருமே வெயில்ல பயங்கரமா வாடி போயிருக்காங்க. எங்கேயுமே நிக்கிறதுக்கு நிழலும் இல்லை. அதே போல அந்த இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வசதியும் இல்லை. தண்ணி வசதி இல்லாதால அங்க ஒரு 2 இடத்துல பாத்தீங்கன்னா கழிப்பறைகள் வசதியை செட் பண்ணி இருந்திருக்காங்க. அங்க வந்திருக்க தண்ணிய ரசிகர்கள், தொண்டர்கள் பாத்தீங்கன்னா அவங்க தாகத்தை இன்னைக்கு தாங்க முடியாத இந்த வெயில், சுமார் 39 ஃபாரன்ஹீட் வெயில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதுரையில அடிச்சு பொழந்து தள்ளி இருக்கு. எல்லாருமே வெயில்ல சுருண்டு போய் தண்ணி 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 அப்படின்னு தாகத்தால ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே பயங்கரமா அவதிப்பட்டிருக்காங்க. கால் கழுவுற தண்ணியை எடுத்து ரசிகர்கள் குடிச்சு அவங்களுடைய தாகத்தை தீர்த்திருக்காங்க. ஒரு சில பேர் அங்க கடைகள் கூட இருந்திருக்கு, கடைகள் கூட அமைச்சிருக்காங்க. ஆனா அங்க விற்கப்பட்டிருக்க விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில், லிட்டர் பாட்டில் 60 ரூபாய் வரைக்கும் வித்திருக்காங்க. இந்த மாதிரியான மாநாட்டுல வரக்கூடியவங்க எல்லாருக்குமே இலவசமாக தான் அவங்க கட்சிக்காரங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா வித்தியாசமா வர்றவங்க யாருக்குமே தண்ணீர் வசதி, சாப்பாட்டு வசதி எதுவுமே இலவசமா செய்யல. இலவசமா செய்யல கூட பரவாயில்ல, அங்க கடை அமைச்சிருக்கவங்க எல்லார்கிட்டயுமே கடை ஒண்ணுக்கு 10,000 ரூபாய் கமிஷன் காசை வாங்கிட்டு தான் அங்க கடை போடுறதுக்கான அனுமதியே தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களுடைய இந்த டிவிகே கட்சி அவங்களுக்கு கடை போடுறதுக்கு 10,000 ஒரு கடைக்கு வாங்கியிருக்காங்க. இதனால கடையை அந்த இடத்துல பிடிச்ச அந்த கடைக்கார நபர்கள் அங்க வச்சு விற்கிற ஒவ்வொரு பொருளையுமே பாத்தீங்கன்னா தாறுமாறாக கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்த விலைக்கு வித்திருக்காங்க. தயிர் சாதம் 1 50 ரூபாய், வெஜிடபிள் ரைஸ் 150, தண்ணி பாட்டில் 120, ஐஸ்கிரீம் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வெளியே வாங்கினா 20-30 ரூபாய் ஐஸ்கிரீம் 100 ரூபாய் வரைக்கும் அடிக்கிற வெயிலுக்கு இஷ்டத்துக்கு வித்திருக்காங்க. ஏன்னா வெயிலுக்கு கண்டிப்பா ஐஸ்கிரீம் வாங்குவாங்க அப்படிங்கறதால ஒரு ஐஸ்கிரீம் 100 ரூபாய்க்கு வித்திருக்காங்க இன்னைக்கு நடந்த இந்த மாநாட்டுல. உள்ள வந்தவங்க அவ்வளவு சீக்கிரமா வெளியே போகவும் முடியல. இங்க விற்கிற பொருளை தவிர வேற எந்த பொருளையுமே அவங்களால வாங்காம இருக்கவும் முடியல. இதனால
காலையில 10 மணிக்கு வந்த விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இழுத்தடிச்சு, அலக்களிக்கப்பட்டு சாப்பிடவும் முடியாம, தண்ணியும் குடிக்க இல்லாம, அவங்களுடைய இயற்கை உபாதைகள் கூட அவங்க சரியா பயன்படுத்திக்க முடியாம, எல்லாருமே பயங்கரமா கஷ்டப்பட்டு 6 மணி நேரம் தொண்டர்கள் எல்லாரையுமே விஜய் அவர்கள் வெயில்ல உட்கார வச்சு கஷ்டப்படுத்திருக்காரு. ஏன் விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா இந்த மாநாட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே மத்தியானம் ஒரு 2 இல்லைன்னா 3 மணிக்கு மேல வருங்க. சாயந்தரம் தான் இந்த மாநாடு துவங்க போகுது. நான் பேச போறது என்னமோ சுமார் ஒரு 5 மணிக்கு தான். நீங்க எல்லாருமே தாமதமா வாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தா ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே தாமதமா வந்திருப்பாங்க. குழந்தைகள், குட்டிகள், குடும்பங்களை கூட்டிட்டு வராம நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு கூட விஜய் சொல்லியிருக்கலாம். நிறைய இடத்துல குழந்தைகள், மனைவிகள், குடும்பத்தார்களை கூட்டிட்டு வந்து குடும்பமா வந்து நிறைய பேர் அவதிப்பட்டிருக்காங்க. ஒரு நபர் வெயில் தாங்க முடியாம, சூடு தாங்க முடியாம மயங்கி விழுந்து இந்த மாநாடு துவங்கறதுக்கு முன்னாடியே அவருடைய உயிரையும் இழந்திருக்காரு. அப்படிப்பட்ட கொடுமையான சம்பவங்களும் இந்த மாநாட்டில் நடந்திருக்கு. ஆனா முன்னாடி இந்த மாநாட்டுக்கு வர்றவங்க எல்லாருக்குமே எல்லா வசதி இருக்கிற மாதிரி எல்லா சேனல்களையுமே விளம்பரம் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். ஆனா வந்தவங்க எல்லாருமே மனம் நொந்து, மனம் வெறுத்து விஜய் அவர்களை பார்க்க வந்து இப்படி நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு அலக்கடிச்சு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கே அப்படின்னு விஜய் ரசிகர்கள் அவங்க எல்லாருமே முக்கியமா குடும்பத்தோட வந்தவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த மாநாட ரெடி பண்ண விஜய் அவர்கள் இங்க எல்லா வசதியுமே இருக்கு அப்படின்னு எல்லா டிவி சேனல், பத்திரிகை எல்லாத்திலுமே விளம்பரம் பண்ணியிருக்காரு. அதை நம்பியே இந்த மாநாட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் வந்து இந்த மாநாட்டுல சிக்கிக்கிட்டு வெளியே போக முடியாமலையும் ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே அவதிப்பட்டிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க கரெக்டா ஒரு 4:45 அளவுல தான் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேச ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி மாநாட்டுல கூட சுமார் அரை மணி நேரத்துக்கும் அதிகமா பேசின விஜய் இந்த மாநாட்டுல கரெக்டா பாத்தீங்கன்னா 20-25 நிமிஷம் தான் பேசினாரு. பெருசா அவர் இந்த மாநாட்டுல அவர் சொல்லல. எனக்கு நேரடியா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு எதிரி கட்சி, அது திமுக தான். அதே போல டெல்லியில நான் எதிர்க்கிறது மோடி, அதே போல பாஜக தான். பாஜகவுல தமிழக மக்கள் எப்பயுமே ஏத்துக்க மாட்டாங்க. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோக்கடிச்சு தான் ஆட்சியை பிடிப்பேன். 234 தொகுதிகளிலுமே விஜய் 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 மட்டும்தான் இருப்பேன். எல்லா தொகுதியிலுமே ஜெயிப்போம். நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து பண்ணணும். ராமேஸ்வரம் மீனவர்களுக்காக கச்சத்தீவை மீட்கணும். இப்படிப்பட்ட சில விஷயங்களை பேசிட்டு கடைசியா அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, காலையில இருந்து இங்க தங்கியிருக்கீங்க, எல்லாருமே பத்திரமா அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு ரசிகர்கள் அவங்களுடைய மன நிலைமை எப்படி அந்த நேரத்தில் இருக்கும் அப்படிங்கறத கூட புரிஞ்சுக்காம அவங்கள பத்தி எதுவுமே பேசாம ஒரு அரசியல்வாதி இப்போதைக்கு என்ன இங்க பேசினா சரியா இருக்குமோ அதை மட்டுமே பேசிட்டு யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு விஜய் அவர்கள் அவருடைய பேச்சை முடிச்சுக்கிட்டாரு. ஆனா இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, காலைல 10 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே அவங்களால அதுக்கு மேல தாங்க முடியல. விஜய் அவர்களை பார்த்ததுமே நிறைய பேர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை கூட அவங்க கேட்கல. எல்லாருமே நடைய கட்டிட்டாங்க. எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலா விஜய் அவர்கள் அவருடைய ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறப்பவே அங்க கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான ரசிகர்கள் நிறைய கட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு நடந்து போறதா பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் எல்லாமே விஜய் அவர்களுக்கு ஓட்டாக மாறக்கூடிய ஒரு கூட்டம் கிடையாது. விஜய் அவர்களை பார்க்க வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. ஆனா இந்த கூட்டம் எல்லாமே விஜய் அவர்கள் ஓட்டாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி நிச்சயமா இந்த கூட்டத்துக்கு இல்லை அப்படிங்கிறத தெள்ள தெளிவா உணர்த்தும் விதமாக தான் இந்த விஜய் அவர்கள் மதுரை மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா விஜய் ரசிகர்கள் அவங்க எல்லாரையுமே தெரிஞ்ச விஜய் அவர்கள் காலையில 10 மணிக்கு வர வச்சு சாயந்தரம் 4:45 மணிக்கு தான் அவர் பேசுறாரு. அவ்வளவு நேரம் அவங்க எல்லாரையுமே கஷ்டப்பட வச்சு குடும்பம், குழந்தைகள் எல்லாரையுமே வர வச்சு அவங்க எல்லாருமே அவங்களுடைய அந்த வலி வேதனையை கொடுத்த விஜய் அவர்கள் நிச்சயமா இதை தெரிஞ்சே செஞ்சிருக்காரு. இதுதான் பாத்தீங்கன்னா தமிழக மக்கள், முக்கியமா அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாருக்குமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. இதனால ஒரு சில ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே தற்போது தமிழக வெற்றி கழகம், விஜய் அவங்களுக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.